ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி வாட்டர் நம்ம எப்படி வீட்டிலே பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதோட பெனிஃபிட்ஸ், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்மெரியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நேச்சுரலாக க்ரோத் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நேச்சுரல் ஹேர் பூஸ்டர்னே சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஹேர் க்ரோத் கம்மியாக, உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது இந்த ரோஸ்மெரி வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ண அதுவுமே நல்லாவே க்யூர் பண்ணும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. நீங்கள் உங்ககிட்ட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே இது ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நம்மளோட ஸ்கேல்பை நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆக்கி நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம ஸ்கேல்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ரோஸ்மெரியில் இருக்குது. இது டேண்ட்ரஃபை பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஹேர் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அப்புறம் பிஹெச் மெயின்டைன் பண்ணும். நம்ம ஹேர் நல்லா ஷைனியாக வச்சுக்கும். இந்த மாதிரி ரோஸ்மெரியில் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது அதோட பெனிஃபிட்ஸ் நீங்களே பார்க்கலாம். உங்கள் ஹேர் ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இது நீங்கள் யூஸ் பண்ண ஒரு 20 days கிட்டேயே நீங்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். அதே மாதிரி டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதுவுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்க இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம ஹேரை நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 ml டிஎம் வாட்டர், டிஸ்டில் வாட்டர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டிஎம் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம். அது ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்தது கிராம்பு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. அது ஒரு 10 கிராம்பு நான் எடுத்திருக்கேன். கிராம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குன்னா நம்ம ஹேர் லாஸை குறைச்சி நமக்கு ப்ரீ மெச்சூர்ட் அந்த க்ரீஸ் ஹேரெல்லாம் வராமல் தடுக்கும். ஹேரை நல்லா க்ரோத் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா ரிச்சு விட்டமின் ஏ, விட்டமின் சி, கேலாம் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் இருக்குது. கால்சியம், அயன், பொட்டாசியம்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பை நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கேல்பாகவும் ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி டேண்ட்ரஃப் அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு வெந்தயம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ரோஸ்மெரி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம ஹேர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இச்சிங் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் க்யூர் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ இதை நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 to 15 minutes கிட்ட நீங்கள் நல்லா பாயில் பண்ணி அது இருக்க கலர் அப்படியே நம்ம சேஞ்ச் ஆகணும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது இன்னுமே நம்ம ஹேருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த நம்ம 200 ml பார்த்திங்கன்னா 100 ml வர அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஹீட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரோஸ்மெரியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம ரோஸ்மெரி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். அதே மாதிரி வேம்பாலம் பட்டை வித் ரோஸ்மெரி வச்சு நான் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதோட 2 வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். உங்ககிட்ட எந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் உங்கள் ஹேருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். இது பண்ணி நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு கிடையாது, தலைக்கு குளிக்கணும்னு கிடையாது. இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. நல்லா கோம் பண்ணிட்டிங்கன்னா இது ரெகுலராக நீங்கள் மார்னிங் டைம் போட்டே வரும்போது உங்கள் ஹேர் க்ரோத் நீங்களே பார்க்கலாம். ரெகுலராக போடணும். கண்டிப்பாக ஒரு 20 to 30 days கூட ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாக ஹெர்பல். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் பண்ண கிடையாது. நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஹேர், ஸ்கால்ப் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோம் பண்ணிட்டீங்கனாலும் போதும். இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மார்னிங் டைம் யூஸ் பண்ணுங்கள்.
பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.